அனைவருக்கும் வணக்கம். பாகை தமிழ் சங்கம் நடத்துகின்ற கார்த்திகை தீப தொடர் சொற்பொழிவில் பேசுவது குறித்து பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எனது பெயர் மு. பத்மநாபன். நான் அகர்சந்த் மான்மல் ஜெயின் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து வருகின்றேன். இலக்கியத்தில் ஐம்பூதங்கள் என்னும் தலைப்பில் நெருப்பினை பற்றி நான் இங்கு பேசுகிறேன். நெருப்பின் சக்தியை குறித்து கவிஞர் சக்திவேல் அவர்கள் அழகான ஒரு கவிதையினை தந்துள்ளார். அது நெருங்கும் வரை நெருப்பு அழகாகவே தெரிகின்றது என்பதுதான் அது. இந்த உலகமானது ஐம்பெரும் பூதங்களான நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் இவற்றினுடைய சேர்க்கையினால் ஆனது. அதுபோல நம்மளுடைய உடலும் பஞ்சபூதங்களின் தன்மையினால்தான் சேர்ந்துள்ளது. நிலம் என்பது இங்கு உடல், நீர் என்பது இங்கு இரத்தம், காற்று என்பது இங்கு சுவாசம், நெருப்பு என்பது நம்மளுடைய உடலினுடைய வெப்பம், ஆகாயம் என்பது உடலில் உள்ள இடைவெளி என கூறலாம். திருக்குறள் நெருப்பினை பற்றி கூறுகின்றது. எவ்வாறெனில், அகலாது அணுகாது தீக்காய்வார் போல இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் என கூறும். மிகப்பெரியவர்கள், நம்மை விட உயர்ந்தவர்கள், ஆள்பவர்கள், அதிகாரிகள், இவர்கள் நாம் அவர்களை விட்டு விலகாமலும் அவர்களிடம் மிகவும் நெருங்காமலும் இருந்து நாம் செய்ய வேண்டிய செயல்களை செய்ய வேண்டும் என வலியுறுத்துகின்றார். இதுவே காதலை பற்றி ஒரு இடத்தில் அவர் கூறுகின்ற போது, நீங்கின் துரும் குறுகுங்கால் தன்னென்னும் தீயாண்டு பெற்றாள் இவள் என்று எடுத்து கூறுகின்றது. தலைவன் தலைவியினுடைய சிறப்பினை பற்றி சொல்லும்போது, அவர்கள் சேர்ந்திருந்தால் குளிர்ச்சியாகவும் பிரிந்திருந்தால் சுடுகின்ற தன்மையிலும் இருப்பதாகவும், இதை விந்தியான நெருப்பு என்ற ஒரு பதிவினை வள்ளுவர் தருகின்றார். அக்காலத்தில் திருமணம் என்பது இயற்கையான திருமணமாக இருந்தது. பின்னர் அது அக்னி சாட்சியான திருமணமாக மாறியது. வழிபாடிலும் கூட தீசட்டி எடுத்தல், தீ மிதித்தல் என்ற பல வகைகள் இருக்கின்றன. ஆதி காலத்தில் நம் பச்சை உணவினை முன்னோர்கள் உண்டு வாழ்ந்தனர். நெருப்பு கண்டறிந்த பிறகு வேக வைத்து உண்டனர். தற்போது நெருப்பினுடைய பயனாய் விதவிதமாக நாம் உண்ணுகின்றோம். கம்பன் பஞ்சபூதங்கள் குறித்து அழகான ஒரு பாடலை தந்துள்ளான். சீதையை தேடி அனுமன் இலங்கையை சென்றபோது அவன் வாளில் நெருப்பினை வைக்கின்றனர். அதற்கு பதிலடி தரும் விதமாக அந்த நெருப்பினை கொண்டே அந்த பகுதியெல்லாம் சுற்றி எரிக்கின்றான் அனுமன். அதை பாடலாக சொல்லும்போது பஞ்ச பூதங்களையும் உள்ளடக்கிய செயலாக தருகின்றான். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு அயலார் ஊரில், அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் என் செயல்தான் அது. மிகவும் சிறப்பான செயல். அதேபோல திருமந்திரம் என் நூலானது சிவன் முப்புறம் எரித்த செய்தியினை கூறுகின்றது.
அப்பு அணி செஞ்சடை என்ற பாடலில் அந்த செய்தி கூறப்பட்டுள்ளது. இறைவனான சிவன் எவருடைய தயவும் இன்றி அண்ட சராசரங்கள் நடுங்குகின்றபடியாக இந்த முப்புரத்தினை சிரித்தே எரித்தான் என கூறுகின்றது. அடுத்து கதிரவனை பற்றி சொன்னோம் என்று சொன்னால் அது ஒரு நெருப்பு பந்து, நெருப்பு கோலம். உலகம் சரிவர இயங்குவதற்கு அந்த நெருப்பே காரணமாக இருக்கின்றது. நம் உடலை இயக்குவதும் நெருப்பு தான். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. சிலப்பதிகாரத்திலும் நெருப்பு பற்றி கூறப்பட்டுள்ளது. தன்னுடைய கணவன் கல்வன் என்று சொல்லி கேட்டு வெகுண்டு எழுந்தாள் அந்த கண்ணகி. காய்கதிரி செல்வனே, கல்வனோ எம் கணவன், கல்வனோ அல்லன், கடுங்கயற்கண் மாதராய் ஒள்ளரி உண்ணும் இவ்வூர் என்றதொரு குரல். இந்த ஊரினை தீயானது எரியச் செய்யும் என்று அசரீரி குரல் ஒலிக்கின்றது. அதை போலவே மதுரையும் நெருப்பில் எரிந்து போயிற்று. முன்பு கவிஞர்கள் போட்டிக்கு அனல்வாதம் புனல்வாதம் என்று பெயர் வைத்திருந்தனர். புனல்வாதம் என்பது நெருப்போடு சம்பந்தப்பட்டது, அனல்வாதம் நெருப்பு சம்பந்தப்பட்டது, ஞான சம்பந்தரோடு தொடர்புடையது. தாம் எழுதிய ஏடுகளை நெருப்பில் கவிஞர்கள் போடுகின்ற போது எவருடைய ஏடுகள் எரியாமல் இருக்கின்றதோ அவர்கள் வெற்றி பெற்றதாக கருதப்படுவர். இது அக்காலத்து போட்டி. அடுத்து நெருப்பு என்றால் ஜோதி, ஜோதி என்றால் ராமலிங்க அடிகளார் நினைவுக்கு வருவார். ஜாதி மதங்களை கடந்து மனிதம் என்னும் புனிதத்தால் உயர்ந்தவர் அந்த வள்ளல் பெருமான். இறைவனை ஜோதி வடிவில் வழிபட்டவர். திருவருட்பா எனும் ஒப்பற்ற நூலினை இந்த மண்ணிற்கு தந்தவர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று மனம் வருந்தியவர். அருள் பெருஞ்சோதி, அருள் பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று நமக்கு வழிகாட்டியவர். இறை அனுபவங்களை பற்றி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் அணுகுவர். பாரதியோ வித்தியாசமான பார்வையினை உடையவர். தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா என்று இறை அனுபவத்தினை பற்றி கூறுகின்றார். சங்க இலக்கியத்தில் அழல் எரி என்ற சொற்கள் கார்த்திகை தீபத்தினை குறிப்பதாக சொல்லப்படுகிறது. அகநானூற்று பாடலில் நலமிகு கார்த்திகை நாட்டவர் இட்ட தலைநாள் விளக்கின் தகையுடையதாகி என கூறுகின்றது. கார்த்திகை தீப விழாவானது சங்க காலம் அப்படிங்கிறது 2000 வருடங்களுக்கு முன்பு உள்ள நூல். அதற்கு முன்பாகவே தலைநாள் விளக்கின் என்று கூறுகின்றார். முன்பாகவே கொண்டாடப்படுகின்ற விழாவாகவும் அது விளங்குகின்றது என்று கூறுகின்றார். 14 கீழ்கணக்கு நூற்களும் இதை வலியுறுத்துகிறது. களவழி 40 என்னும் நூறானது கார்த்திகை தீபம் குறித்து எடுத்து கூறுகின்றது. சீவக சிந்தாமணி நூல் ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றான நூல் குன்றில் கார்த்திகை விளக்கினை விட்டன்ன என கார்த்திகை தீப விழாவினை பற்றி கூறுகின்றது. கார்த்திகை தீபம் என்று சொன்னால் திருவண்ணாமலை நினைவுக்கு வரும். சைவத்தின் பழமையினை கூறுகின்ற மலை திருவண்ணாமலை. நினைத்தாலே முக்தி தருகின்ற மலை திருவண்ணாமலை. மும்மூர்த்திகளில் யார் பெரியவர் என்று காட்டுகின்ற விதமாக திருமாலும் பிரம்மாவும் அடிமுடி தேடி காண முடியாமல் ஒப்பற்ற இறைவனாக எழுந்து நின்றவர், மலையாக நின்றவர், நெருப்பாக நின்றவர் அந்த சிவன். பஞ்சபூதங்களில் நெருப்பினுடைய வடிவாக அந்த தலம் விளங்குகிறது. கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலையில்
தீபமானது ஏற்றப்படுகின்றது. மக்கள் அந்த மலையை தான் கிரிவலமாக வருவர், புண்ணியத்தினை பெறுவர். கார்த்திகை மாதம் முழுவதும் மக்கள் வீடுகளில் விளக்கினை ஏற்றி மகிழ்வர். வீடுகளும் பிரகாசமாக காட்சியளிக்கும். கார்த்திகை திருநாள் அன்று எல்லா விளக்குகளும் ஏற்றப்பட்டு வீடுகள், ஊர்கள் எல்லாமே பிரகாசமாக காட்சியளிக்கும். இல்லங்கள் ஒளிர, துன்பங்கள் மறைய, இருள் மறைய காட்சியளிக்கும். நெருப்பு என்பது யாவற்றையும் இல்லாமல் செய்யும். மனிதனாகிய நாம் அகநெருப்பில் தீய எண்ணங்களை எல்லாம் எரித்து இல்லாமல் செய்து புது பொலிவோடு நாம் எழுவோம். வாழ்வில் வெற்றியினை பெறுவோம். வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.